Hello viewers, welcome to Tips Mathematics 23. So, இந்த வீடியோல மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ரீசனிங்கான கிளாஸ் நம்பர் 3 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி கிளாஸ் நம்பர் 1 and 2 வந்து நம்ம போஸ்ட் பண்ணிருக்க வீடியோஸ்க்கு தனியாவே பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ரீசனிங் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அப்படி வந்து கொடுத்திருப்போம். வேணும்ங்கறவங்க அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த கிளாஸ் வந்து நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பாத்தீங்கன்னா find the missing letters in the series. தொடரில் விடுபட்ட எழுத்துக்கள் யாவை? சோ ஒரு சீரிஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த தொடர்ல மிஸ் ஆன லெட்டர் வந்து என்னங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ அதில் வரக்கூடிய அந்த சீரீஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வரக்கூடிய ஒரு காமனான விஷயம் என்ன, அதாவது அதோட பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற அனலைஸ் பண்ணால் தான் நம்மளால் அந்த மிஸ்ஸிங் டேர்ம் என்னங்கிறதே கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அந்த சீரீஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. AZ GT MN. ஸோ இங்கே மிஸ்ஸிங் டேர்ம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா YB. ஸோ பேராக வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு நம்பர்ஸ் ஒரு டேர்மில் வந்து இருக்குது. அதில் 1 2 3 செட் கொடுத்ததுக்கப்புறம் 4வது பேர் வந்து மிஸ் ஆகிருக்கு. அடுத்து 5வது பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 4வது பேருக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் என்னங்கிறத நம்ம பிக் பண்ண போகிறோம். சரியா? சரி, இப்போ வந்து பார்ப்போம். ஏலேருந்து Z வரை எப்போவுமே இந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இல்லை மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏலேருந்து Z வரைக்கும் எழுதியாச்சு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு பேரில் AZ இருக்குது. அப்போ ஏங்கிறதும் நம்பர் 1, இசட்டுங்கிறதும் நம்பர் 1. ஓகேங்களா? இந்த AZங்கிறத பார்க்கும்போது ஏங்கிறது இந்த சீரீஸில் ஆரம்பிக்கிற ஃபஸ்ட் லெட்டர், இசட்டுங்கிறது இங்கே முடிகிறதுல ஃபஸ்ட் லெட்டர். ஓகேங்களா? அடுத்து G அப்படிங்கிறது பாருங்களேன். இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 7th பிளேஸில் G இருக்குது. அதாவது ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது 7th பிளேஸில் G இருக்குது. அதோட பேர் யார்? T. T அப்படிங்கிறது ரிவர்ஸில் பின்னாடி இருந்து வரும்போது பிளேஸ் வந்து 7th இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ புரியுதுங்களா? AZல ஃபஸ்ட்லேருந்து A ஃபஸ்ட் பிளேஸு, லாஸ்ட்லேருந்து Z ஃபஸ்ட் பிளேஸு. அதே போல் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது G வந்து 7th பிளேஸு, லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது அதோட பேரான T வந்து 7th பிளேஸு. அடுத்தது MN கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்லேருந்து M பிளேஸ் என்னன்னு பார்த்துருவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகேங்களா? ஸோ ஆரம்பத்துலேருந்து பார்க்கும்போது எம்மோட பிளேஸ் வந்து 13. அதே போல் பின்னாடி இருந்து வரும்போது என்னோட பிளேஸ் 13 இருக்கான்னு பார்த்துருவோமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகே, அப்போ ஓரளவுக்கு இதோட பேட்டர்ன் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஸ்டார்டிங்கிலேருந்து எத்தனாவது நம்பரில் இருக்கக்கூடிய லெட்டர் எடுக்கிறோமோ அதே பேட்டர்னில் தான் பின்னாடி இருந்து வரக்கூடிய லெட்டரையும் நம்ம பிக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து 1னா லாஸ்ட்லேருந்து 1, ஃபஸ்ட்லேருந்து 2னா லாஸ்ட்லேருந்து 2, ஃபஸ்ட்லேருந்து 10னா லாஸ்ட்லேருந்து 10. அந்த மாதிரி தான் அந்த பேரை வந்து சூஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே தான். இப்போ YB கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து Y தான் நமக்கு தேவை. அப்போ ஃபஸ்ட்லேருந்து Y பார்க்கும்போது 25வது பிளேஸ் தான் Y. அதே போல் லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது B வந்து எங்கே 25வது பிளேஸில் தான் இருக்குது. ஓகே, அப்போ இங்கே சென்டரில் என்ன பேர் வந்து கொடுக்கணுங்கிறதான் பார்க்கணும். ஸோ இங்கே என்ன பேர் வருங்கிறது நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ எந்த லெட்டராக வேணாலும் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷனை வச்சு நம்ம போயிடலாம். ஸோ J அண்ட் Hஐ வந்து நம்ம வெரிஃபை பண்ணி பார்ப்போம். ஸோ J பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10. Jங்கிறது 10th பிளேஸில் இருக்குது. அப்போ பின்னாடி இருந்து வரும்போது ஹைச்சும் 10th பிளேஸில் இருந்தால் தான் இது நம்மளோட ஆன்சர். ஆனால் ஜேவையும் தாண்டி இருக்கனால இது கண்டிப்பாக 10 தாண்டி போயிடும் இல்லைங்களா? ஸோ J வந்து 10th பிளேஸு, பின்னாடி இருந்து ஹைச்சையும் பார்த்துருவோமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19th பிளேஸில் இருக்குது பின்னாடி இருந்து வரும்போது. பிகாஸ் ஃபஸ்ட் லெட்டர் முன்னாடி இருந்து பார்க்குறோம், செகண்ட் லெட்டர் பின்னாடி இருந்து பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இது நமக்கு மேட்ச் ஆகலை. அடுத்து SH பார்ப்போமா. ஸோ ஆப்ஷன் பியில் SH தானே. ஸோ S வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. ஸோ S வந்து முன்னாடி இருந்து பார்க்கும்போது 19th பிளேஸில் இருக்குது. அப்போ H பார்த்துருவோமா, பின்னாடி இருந்து தானே பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. ஓகே, சூப்பர். ஸோ எஸ்ஸும் 19th பிளேஸ் தான், ஹைச்சும் 19th பிளேஸ் தான். ஓகே, ஸோ S வந்து முன்னாடி இருந்து பார்க்கும்போது 19th பிளேஸு. K எங்கெங்கே இருக்குது, Hக்கு முன்னாடியே முடிஞ்சிடுது. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16th பிளேஸ்லேயே நமக்கு முடிஞ்சிடுது. அப்போ இது கண்டிப்பாக வர வாய்ப்பில்லை. ஸோ T அப்படிங்கிறது Sக்கு அடுத்த பிளேஸு. அப்போ என்னது, T 20th பிளேஸில் இருக்கும். ஸோ S பின்னாடி இருந்து பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7 8 8th பிளேஸ்லேயே நின்றுது. ஸோ அப்போ நமக்கு ரெண்டுமே ஒரே பிளேஸாக இருக்கணும். அதாவது முன்னாடி இருந்து பார்க்கும்போது அதே பிளேஸு, பின்னாடி இருந்து பார்க்கும்போது அதே நம்பர் பிளேஸாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது S வந்து 19th பிளேஸு, Hச்சும் வந்து 19th பிளேஸ். அப்போ நமக்கு ஆப்ஷன் B தான் சரியானதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். லெஃப்ட் சைட்லேருந்து A ஃபஸ்ட்டு, ரைட் சைட்லேருந்து Z ஃபஸ்ட்டு. லெஃப்ட் சைட்லேருந்து G வந்து 7th பிளேஸு, ரைட் சைட்லேருந்து T வந்து 7th பிளேஸு. லெஃப்ட் சைட்லேருந்து இங்கிட்ட M பார்க்கும்போது 13வது
13வது இடம், இந்த பக்கம் வந்து இப்படியே வரும் ரிவர்ஸில் வரும்போது 13வது இடத்துல n இருக்குது. y வந்து 25வது இடம், b வந்து 25வது இடம், அதாவது பின்னாடி ரிவர்ஸில் போகும்போது b வந்து 25வது இடம். ஸோ அதே போல் s வந்து இந்த சைடு லெஃப்ட்லேருந்து இப்படி வரும்போது s வந்து 19வது இடம், ரைட்லேருந்து இப்படி போகும்போது h வந்து 19வது இடம். அதனால் நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் டைம் எடுக்குமே தவிர ஒன்ஸ் புரிஞ்சிருச்சு ரீசனிங் தான் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணுங்கிற ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு வந்துருச்சுனாலே நீங்கள் சீக்கிரமாக போயிடலாம். ஸோ அடுத்தது செகண்ட் கொஸ்டின், இஃப் 5 + 3 = 34 and 6 + 2 = 40 then the value of 7 + 1 is. ஸோ அதே தான் தமிழில் அதோட மதிப்பு என்னன்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது இந்த ப்ளஸ் போட்டு சர்க்கிள் போட்டிருக்கனால நீங்கள் ரொம்ப டவுட் ஆகிற மாதிரி இருக்கும், இது என்னதுன்னே தெரியல, ஜஸ்ட் வந்து அடிஷன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரி, இப்போ இந்த 5 3 ஆட் பண்ணால் எப்படிங்க 34 வரும்னா, இப்போ 5 ஸ்கொயர் பண்ணுங்கள், 3 ஸ்கொயர் பண்ணுங்கள், அது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ 5 ஸ்கொயர் 25, 3 ஸ்கொயர் 9, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது 34. அந்த கொஸ்டின்லேருந்து 34 கிடைக்குதா? சரி, அதே போல் 6 2 தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணலாம். 6 ஸ்கொயர் 36, 2 ஸ்கொயர் 4, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 40 கிடைக்குதா? அப்போ கொடுத்துருக்க 7 + 1 என்ன பண்ணணும், தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் அதுக்கான வேல்யூ கிடைக்கும். அப்போ 7 ஸ்கொயர் என்ன வரும் 49 + 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான். அப்போ 49 + 1ங்கிறது 50. அவ்வளோதான், ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியானது. முடிஞ்சுதுங்களா? ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் ரீசனிங் பொறுத்தளவில், கான்செப்ட் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோனாலே போதுமானது. அடுத்து 3வது கணக்கு பாருங்கள். ஃபைண்ட் அவுட் த ஆட் நம்பர் இந்த சீரீஸ் கிவன். கொடுக்கப்பட்ட தொடரில் பொருந்தாத எண்ணை கண்டறிக. ஸோ பொருந்தாதது என்னென்னு பார்த்துருவோமா? 25 36 49 81 121 169 225. ஸோ 1 2 3 4 5 6 7 7 நம்பர்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ 7 நம்பர்ஸ்லேயும் எல்லாமே இந்த 36 தவிர மற்ற எல்லாமே பாருங்களேன் ஆட் நம்பர் தான். 25 49 81 121 169 5. ஸோ 5 9 1 1 9 5 எல்லாமே இதில் தான் இருக்குது, ஆட் நம்பரில் தான் முடிஞ்சிருக்கு. இந்த 36 மட்டும்தான் என்ன இருக்குது, ஈவன் நம்பர், இரட்டைப்படை எண்ணாக இருக்குது. அப்போ நமக்கு இது இன்னொரு வகையில் நம்ம சொல்லணும்னா, இப்போ இந்த 25ங்கிறத எப்படி பார்க்கலாம்? 5 ஸ்கொயர், இது 6 ஸ்கொயர், இது 7 ஸ்கொயர், இது வந்து என்ன வரும் 9 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் 15 ஸ்கொயர். ஸோ ஒன்றுமே இல்லைங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்ததும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வகையில் யோசிக்கிறேன்னா, இது 5 ஸ்கொயர், இது 6 ஸ்கொயர், இது 7 ஸ்கொயர், இது 9 ஸ்கொயர், இது 11 ஸ்கொயர், இது 13 ஸ்கொயர், இது 15 ஸ்கொயர். ஸோ வந்து ஸ்கொயர் நம்பர்ஸில் பார்த்தாலுமே மற்ற எல்லாமே ஆட் நம்பரோட ஸ்கொயர் நம்பர்ஸாக தான் இருக்குது. ஸோ இது மட்டும் தான் என்னவாக இருக்குது, ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ அதை பொறுத்துமே என்ன சொல்லலாம், இந்த 36 தான் வந்து ஆட் ஒன் அவுட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது fourth sum. If a = plus, b = division, c = multiplication and d = subtraction, then what is the value of 1/5 into c into 2 into b into 1/5 into a into 1/5 into d into 1/10? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ அப்படிங்கிறத அடிஷனாக மாற்றிக்க சொல்லியிருக்காங்க, பிங்கிறத டிவிஷனாக மாற்றிக்க சொல்லியிருக்காங்க, சியை மல்டிப்ளிகேஷன் போட்டுக்க சொல்லியிருக்காங்க, டியை சப்ராக்ஷன் போட்டுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் டேர்முக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஏ அப்படிங்கிற வேர்ட் அந்த லெட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், ப்ளஸ்ன்னு மாற்றணும். பிங்கிற லெட்டருக்கு பதிலாக என்ன மாற்றணும், டிவிஷன் மாற்றணும். அவ்வளோதான். இப்போ கிவன் சீரிஸ் என்னது 1/5, சி 2b 1/5, a 1/5, d 1/10. ஓகேவா? ஸோ சிக்கு பதிலாக இப்போ நம்ம இங்கே என்ன மாற்ற போகிறோம், ஸோ சிக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் மாற்றியாச்சா? அடுத்து இங்கே பி இருக்குது, பிக்கு பதிலாக டிவிஷன் மாற்றியாச்சா? அடுத்து ஏக்கு பதிலாக ப்ளஸ் போட்டாச்சா? டிக்கு பதிலாக மைனஸ் மாற்றியாச்சா? அவ்வளோதான். இப்போ இதை எதை பேஸ் பண்ணி நம்ம சார்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் மாஸ் அப்படிங்கிற ரூல். ஸோ போர்ட் மாஸோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ பிராக்கெட், ஸோ ஃபஸ்ட்டு பிராக்கெட் இருந்துச்சுன்னா அதை சார்ட் அவுட் பண்ணோம். பிராக்கெட் இல்லையா, அப்போ அடுத்து என்னது, ஆஃப்ங்கிற வேர்டு இருக்கா, இல்லை, அதுவும் இல்லைன்றப்ப டிவிஷனுக்கு போகணும். ஸோ இப்போ டிவிஷன் இருக்குது, அப்போ இந்த ப்ராசஸ் இந்த 2 / 1/5ங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் அடுத்து போகணும். அதை முடிச்சதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை முடிக்கணும். அதை முடிச்சதுக்கப்புறம் அடிஷன், அதையும் முடிச்சதுக்கப்புறம் தான் சப்ராக்ஷன் போகணும். ஓகேங்களா? ஸோ நான் இதை ஃபஸ்ட்டு பண்ணிட்டு அப்படியே இதையும் நான் சேர்த்து பண்ணுறேன்னா அதை பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ சப்ராக்ஷன்ங்கிறது லாஸ்ட்டு. அப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் சப்ராக்ஷனுக்கே நம்ம வர முடியும். சரி, இப்போ நம்ம டிவிஷன் எடுக்கும்போது 2 / 1/5 அப்படிலாம் நம்ம போவேன்னா, ஸோ சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லித்தரேன். 1/5 into 2 இந்த டிவிஷனை நம்ம மல்டிப்ளிகேஷனாகவும் மாற்றலாம். எப்படின்னா இதை தலைகீழாக மாற்ற முடியும். ஓகேங்களா? அப்போ 1/5ங்கிறது என்னவா மாறும், 5/1ன்னு மாற்றும்போது இங்கே மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஓகேங்களா? இது வந்து காமனான ரூல். ப்ளஸ் 1/5 அப்படியே இருக்கட்டும், மைனஸ் 1/10 அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்களேன். சரி, இப்போ நம்மள்ட்ட ப்ராக்கெட்டும் கிடையாது, ஆஃபும் கிடையாது, டிவிஷனையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ இது மூணுமே நமக்கு இல்லை. இப்போ அடுத்து என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் இந்த 3 டேர்ம்லையுமே நமக்கு இருக்குது இல்லையா? சரி, இது 1/5 is 5, இது 1/5 is 5. மிச்சம் இந்த ப்ராசஸில் நம்மள்ட்ட என்ன மிஞ்சி இருக்குது, இந்த 2 மட்டும்தான் இருக்குது. 1 into 2ங்கிறது 2/1 போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத எழுதிக்கலாம்.
ஸோ மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து என்னது அடிஷன். ஸோ அப்போ இந்த 2 + 1/5 தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ரொசீட் பண்ணணும். கீழே 1 இருக்குது, 5 கொண்டு வரணுமா, அப்போ இன்ட்டு 5 மேலேயும் கீழே இன்ட்டு 5. அப்போ 2 5s are 10, மேலே ஒரு +1 வருமா இருந்தது. ஸோ கீழே என்ன வந்துடும், டிவிஷனில் 5. ஸோ மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம், 1/10 ஈக்குவல் டு 10 + 1ங்கிறது 11, கீழே 5, அடுத்து மைனஸ் 1/10. இப்போ ஃபைனலாக சப்ராக்ஷன் ப்ராசஸ் இருக்கா, இங்கே 10 இருக்கனால இங்கே என்ன பண்ணணும், 10 கொண்டு வரணும். ஸோ 2ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணுறோம். 11 × 2 22 பை கீழே 10, பக்கத்தில் என்ன இருக்குது, -1/10. ஸோ டினாமினேட்டர் சேம்ங்கிறனால நியூமரேட்டர் ஃபுல்லாக சேர்த்து எழுதிடலாமா. ஸோ 22ல் 1 போச்சுன்னா 21/10. ஸோ டிவிஷனில் 10 ஒரு 0 இருக்கனால என்ன பண்ணலாம், நியூமரேட்டரில் பெருசாக நம்ம வந்து கஷ்டப்படாமல் ஒரு டெசிமல் வேல்யூ மட்டும் வச்சு முடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ 2.1 தான் நமக்கு சரியானது. ஸோ அடுத்தது 5th கொஷின், கம்ப்ளீட் த சீரீஸ். ஸோ இந்த சீரீஸை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 4 ஒரு 4 டேர்ம் கொடுத்துட்டாங்க, 5வது டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்பரும் இருக்குது, அடுத்து வேரியபிள்ஸ் லெட்டர்ஸும் இருக்கும் நமக்கு. ஸோ நம்ம நம்பர்ஸ் என்ன பண்ணோன்னா 1லேருந்து 15 15 வரையும் எடுத்துக்கிறோம். எப்படிங்க 15 வரையும் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷனில் பாருங்களேன், அதிகபட்சமான நம்பரே 15 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் 1லேருந்து 15 வரைக்கும் நம்ம எடுத்துக்குவோம். ABCD Z வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்பர்ஸை மட்டும் ஃபுல்லாக பாருங்களேன், 1 3 6 10. ஸோ 1 3 6 10 ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது எந்த ஃபார்மேட்டில் ஜம்ப் ஆகி போயிருக்குன்னு முதல் கண்டுபிடிக்கலாமா. ஸோ 1க்கு அடுத்து 3 வந்திருக்கு, இடையில ஒரு நம்பரை விட்டுட்டாங்க. அடுத்து 3க்கு அடுத்து 6, இடையில 2 நம்பரை விட்டுட்டாங்க. 6க்கு அடுத்து 10, இடையில 3 நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் விட்டாங்க, அப்புறம் 2 நம்பர், அப்புறம் 3 நம்பர். அப்போ அடுத்த பேட்டர்ன் என்னவாக இருக்கும், இடையில 4 நம்பரை விடணும், 1 2 3 4. அப்போ இது போக 15 நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிடுச்சு, நம்பர் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு 15 தான் இருக்கும். அப்போ அப்வியஸாக இந்த 14 வராது, இந்த 12 வராது. ஒன்று இந்த 15 UE இருக்கணும், இல்லை 15 VE இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த நம்பர்லேருந்து நம்ம இது 2 தான் வரும், இது 2 வராதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணியாச்சு. சரி, அடுத்தது லெட்டர்ஸை பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ZA. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பின்னாடி வரக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இசட்டுக்கு கூட பேருக்கு A. ஸோ லாஸ்ட்டில் வர நம்பரும் ஃபஸ்ட்டில் வர நம்பரும் ரெண்டுமே பிளேஸ் வேல்யூ ஒன்று தான். லாஸ்ட்லேருந்து இது ஃபஸ்ட்டு, இது முன்னாடி இருந்து ஃபஸ்ட்டு, ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, YB. ஸோ Y வந்து பின்னாடி வந்து செகண்ட் நம்பர், இது முன்னாடி பார்க்கும்போது செகண்ட் லெட்டர், ஓகேவா. அடுத்து XC. ஸோ இது பின்னாடி இருந்து பார்க்கும்போது 3வது இடம், இது முன்னாடி இருந்து பார்க்கும்போது 3வது இடம். அடுத்து WD. இது பின்னாடி இருந்து பார்க்கும்போது W 4வது இடம், இது முன்னாடி இருந்து பார்க்கும்போது D 4வது இடம். அடுத்து 15 வரும், நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அடுத்த இது என்னது, 15ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ பின்னாடி இருந்து வரக்கூடிய 5வது லெட்டரும் முன்னாடி இருந்து வரக்கூடிய 5வது லெட்டரும், அப்போ இது என்னது VE. அப்போ 15 VEங்கிறதா நம்மளோட ஆன்சர், அவ்வளோதான். 15 VEங்கிறதா நம்மளோட ஆன்சர். அடுத்தது 6வது சம்மு, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் த ஃபாலோயிங். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் வரிசையில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. ஸோ ஒரு டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டில் என்ன வரும், 4242, 4254, 4230, 4266, 4218, 4278. இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 4242க்கும் 4254க்கும் என்ன ஒரு கணக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது கூட ஒரு +12 சேர்த்து பாருங்களேன். இப்போ 4242 கூட ஒரு 12 சேர்த்தோன்னா 4 5 2 4 4254 வந்துச்சா. சரி, அப்போது இதுக்கும் அதாவது 4254க்கும் 4230க்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்ப்போம், சரியா. ஏன்னா இதை விட இது குறைஞ்சிருச்சு. அப்போ இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போமா. ஸோ 4ல் 0 போனால் 4, 5ல் 3 போனால் 2, இதெல்லாம் என்ன வந்துடும், 0 0ன்னு வந்துடும். அப்போ டிஃப்ரென்ஸ் என்னது, -24. இது +12 ஏறி இருக்குங்க, இது -24 இறங்கியிருக்கு. அடுத்து பாருங்களேன், 30லேருந்து 66ன்னு கூடியிருக்கு. ஸோ பார்த்தாலே தெரியுது 36 கூடியிருக்கு, சரியா. இப்போ அடுத்து பாருங்களேன், 66லேருந்து 18ன்னு இறங்கிடுச்சு. அப்போ 4266லேருந்து 4218 கழிச்சு பார்ப்போம். இது வந்து என்ன வந்துடும், 5 16. அப்போ இங்கே 8 4 இது 2 0. அப்போது 48 வந்து மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேட்டர்ன் பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும், 12 டேபிள் வந்துட்டுருக்கு. ஸோ +12 -24. ஸோ ஃபஸ்ட்டு வரது ப்ளஸ்ஸு, அடுத்து வரது மைனஸு, அடுத்து ப்ளஸ்ஸு, அடுத்து மைனஸ். அப்போ அப்வியஸாக அடுத்து என்னவாக இருக்கும், ப்ளஸ். அது 48க்கு அடுத்து என்ன வரணும், 60 வருமா. ஸோ 12வது வாய்ப்பாட்டில் பார்க்கும்போது இங்கே 60 தானே. அப்போ என்ன வரலாம், இது கூட 12 ஆட் பண்ணோம், இது கூட 24 மைனஸ் ஆச்சு, இது கூட 36 ஆட் ஆச்சு, இது கூட 48 மைனஸ் ஆச்சு. அப்போ இது கூட 60 ஆட் பண்ணப்போ 4278. 18 கூட 60 ஆட் பண்ணால் 78 தான், அவ்வளோதான். அப்போ அடுத்து இங்கேருந்து இங்கே என்ன ஆகும், -72. ஏன்னா ஃபஸ்ட்டு 12வது வாய்ப்பாட்டில் 12 24 36 48 60, 6 × 12 72. இப்போ +-+++ன்னு வந்துருச்சு. அப்போ இந்த என்னது மைனஸ். அப்போ 4278லேருந்து 72 போச்சுன்னா என்ன வரும், இங்கே 8ல் 2 போனால்
6, 7 7 போனால் 0, இங்கே 2 4. அப்போ இந்த இடம் என்னது? 4206. அவ்வளோதான். ஆப்ஷன் டி தான் சரியானது. அடுத்து 7th question. In a certain code, labor is written as KBAPTS. How is candid written in that code? labor என்ற வார்த்தையை KBAPTS என குறியீட்டால் எழுதினால் candid என்ற வார்த்தையை எவ்வாறு குறியீட்டால் எழுதலாம்? ஸோ லேபருங்கிறத மாற்றி ஒரு கோட் வேர்டாக எழுதியிருக்காங்க. அதே போல் கேண்டிடுங்கிறத எப்படி மாற்றலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த லேபருங்கிறது எப்படி இப்படி மாறுச்சுங்கிற பேட்டர்ன் தெரிஞ்சால் தான் அதே போல் நம்ம கேண்டிடையும் மாற்றி அமைக்க முடியும் இல்லைங்களா? ஸோ அப்போ ஏலேருந்து இசட் வரையும் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் எல் என்னவா மாறி இருக்கு? கேன்னு மாறி இருக்கு. எல் இங்கே இருக்குது, கே வந்து அதுக்கு முந்தின லெட்டராக இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? எல்லுக்கு முந்தின லெட்டர் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே மாற்றிருக்காங்க. அப்போ சிக்கு முந்தின லெட்டர் என்னது? பி. அந்த பேட்டர்ன் படி நம்ம இங்கே எழுதிடலாம். சரி, அடுத்தது ஏ இருக்கா? ஏக்கு பதிலாக பி எழுதிட்டாங்க. அப்போ ஏக்கு அடுத்த லெட்டர் தான் பி. அப்போ அடுத்து இங்கே ஏ இருக்கா? ஏக்கு அடுத்த லெட்டர் பி எழுதியாச்சு. அடுத்தது பிக்கு அடுத்த லெட்டர் ஏ. இப்போ என்ன பண்ணிட்டோம்? எல்லும் ஏவும் எழுதிட்டோம். ஓகேங்களா? அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? பியோட லெட்டர் வந்து அடுத்ததாக பிக்கு பதிலாக ஏன் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பிக்கு முந்தின லெட்டர் தான் ஏ. அப்போ என்ன பண்ணணும்? எண்ணுக்கு முந்தின லெட்டர் என்னன்னு பார்க்கணும். எண்ணுக்கு முந்தின லெட்டர் எம். ஸோ ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த பேட்டர்ன் வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட் லெட்டருக்கு அதுக்கு முன்னாடி, அடுத்த லெட்டருக்கு அதுக்கு பின்னாடி, அடுத்த லெட்டருக்கு முன்னாடி, அதுக்கு அடுத்த லெட்டருக்கு பின்னாடி, இப்படி தான் வரும் பாருங்களேன். இப்போ ஓக்கு அடுத்த லெட்டர் தான் இங்கே எழுதியிருப்போம் பாருங்களேன். ஓக்கு அடுத்த லெட்டர் பி. ஸோ பி வந்துருச்சா? அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், டிக்கு அடுத்த லெட்டர் இ. அவ்வளோதான், முடிஞ்சா? ஸோ ஃபஸ்ட்டு அதாவது முதல்ல வரக்கூடியதுக்கு அதுக்கு முந்தின லெட்டர் எழுதணும். அடுத்து ரெண்டாவதுக்கு பின்னாடி இருந்த லெட்டர், அடுத்து மூணாவதுக்கு முன்னாடி, நாலாவதுக்கு பின்னாடி. ஸோ முன்னாடி பின்னாடின்னு அந்த பேட்டர்ன் வந்து மாறி மாறி வருது. சரி, இப்போ சிக்கு முந்தின லெட்டர் எழுதணும், ஏக்கு அடுத்த லெட்டர், எண்ணுக்கு முந்தின லெட்டர், டிக்கு பின்னாடி இருந்த லெட்டர் எழுதிட்டோமா? அப்போ ஐக்கு அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டர் தானே நம்ம எழுதணும். அப்போ ஐக்கு என்ன வரும்? ஹைச். சரி, அப்போ டிக்கு மறுபடியும் என்ன பண்ணணும்? பின்னாடி இருக்க லெட்டர். சரியா? இது கரெக்டாக செக் பண்ணிடுவோமா? BBMEHEன்றது எங்கே இருக்கான்னு பார்ப்போமா? இங்கே பாருங்களேன், BBMEHE. அவ்வளோதான், நம்ம கண்டுபிடிச்ச பேட்டர்ன் கரெக்டானது. ஸோ அடுத்தது 8th question. Find the next figure in the given sequence. கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்து வரும் படத்தை காண்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சர்க்கிளை பாதியாக இங்கிட்டும் கட் பண்ண மாதிரி, இங்கிட்டும் பாதியாக கட் பண்ண மாதிரி தான் இருக்கா. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் சர்க்கிள் இருக்குது. என்னென்னா இது இந்த பக்கம் திருப்பி போடுங்க, இது இந்த பக்கம் திருப்பி போடுங்க. அதாவது இப்படி இருக்குது இல்லைங்களா? இந்த பக்கத்தை நான் இப்படி திருப்புறேன், அதே போல் இதையும் நான் இந்த பக்கம் திருப்புறேன்னா அது என்னவா மாறுது? ஒரு ஃபுல் சர்க்கிளாக மாறுது. ஸோ அதை இப்படி திருப்பி போடும்போது இப்படி மாறிடுது. அடுத்து என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. ஸோ இப்படி வெளிப்பக்கமாக பார்த்துட்ருக்கிறத உள்பக்கமாகவும், இந்த பக்கம் வெளிப்பக்கமாக பார்த்துட்ருக்கிறத நான் உள்பக்கமாகவும் திருப்புறேன். அப்போ என்ன வருது? இந்த டயக்ராம் கிடைக்குதா? அவ்வளோதான். ஸோ ரெண்டும் வெளிப்பக்கமாக பார்த்துட்ருக்கிறத உள்பக்கமாக மாற்றும் போது நமக்கு ஒரு ஃபுல் ஃபிகர் வந்து கிடைக்கிது. அதே போல் தான் இதையும் வெளிப்பக்கமாக பார்த்துட்ருக்க ரெண்டையும் உள்பக்கமாக மாற்றும் போது ஒரு ஃபுல் ஃபிகர் வந்து கிடைக்கிது. அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது 9th question. 5 articles A, B, C, D and E are priced differently and the value of C is ₹100. If A is cheaper than C but costlier than B and E is costlier than C but cheaper than D, then which of the article is costliest? ஒன்றுக்கொன்று சமமில்லா வித்தியாசமான விலைகளை கொண்ட 5 பொருட்கள் A, B, C, D, E எனில் சியின் விலை ₹100 ஆகும். ஏவின் விலை சியை விட குறைவு ஆனால் பியை விட அதிகம். இயின் விலை சியை விட அதிகம் ஆனால் டியை விட குறைவு எனில் இவற்றுள் மிக அதிகமான விலை உள்ள பொருள் எது? ஸோ மொத்தமாக ஒரு 5 ஆர்டிக்கிள் இருக்குங்க. ABCDEன்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 5 ஆர்டிக்கிள் இருக்குது. அந்த 5 ஆர்டிக்கிளில் எது இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஆர்டிக்கிள் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ சியோட வேல்யூ மட்டும் ₹100 கொடுத்துட்டாங்க. சரியா? சியோட வேல்யூ என்னது? ₹100 கொடுத்துட்டாங்க. இப்போது இருக்கிறதுலே எது அதிகமான விலை கொண்ட ஆர்டிக்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ரொம்பவே சிம்பிளான கொஷின், பார்க்க தான் பெருசாக இருக்கும், பட் ரொம்ப சிம்பிளான கொஷின். ஓகே, இப்போ கண்டிஷன் வந்து என்னங்க நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சியோட ரேட்டு ₹100 நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ ABDE இதை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்களேன், ஏயின் விலை சியை விட குறைவுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏவோட விலை சியை விட கம்மின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ₹100 விட இது கம்மி. அப்போது இப்படி கம்பேர் பண்ணும்போது இப்போ ஏ பெருசா சி பெருசா, சி தான் பெருசா. அப்போ நீ கம்மியாக இருக்க ஆள் தேவையில்லை, ஏவை விட்டுருங்க. ஏ வந்து என்னன்னு சொன்னாங்க? சியை விட கம்மி ஆனால் பியை விட அதிகமாக. ஓகேவா? அப்போது சியை விட கம்மி பியை விட அதிகம்னா அப்வியஸாக பியும் கம்மி தான். பியை விட ஏ அதிகம், ஏவை விட சி அதிகம். அப்போது இந்த 2 கண்டிஷன் தப்புன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஐ மீன் வந்து ஏவும் பியும் உள்ள ரேஸ்குள்ளே கிடையாது. ஓகேங்களா? இப்போ ரேஸ்குள்ளே யார் இருக்கா? CDE மட்டும்தான் இருக்காங்க. சரி, இப்போ பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ஏயின் விலை சியை விட குறைவு ஆனால் பியை விட அதிகம். எப்படி பார்த்தாலும் பி கம்மியாக இருக்கனால தான் ஏ அதிகம்னு சொல்கிறோம். ஏவை விட சி அதிகம்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்த கண்டிஷன் வந்து பார்த்துருவோமா?
ஈயின் விலை சியை விட அதிகம். ஈயோட ப்ரைஸ் வந்து சியை விட அதிகமாக. அப்போ கண்டிப்பாக சியும் இந்த ரேஸில் கிடையாது. ஏன்னா சியை விட பெருசாக ஒரு ஆள் வந்து கிடச்சிருச்சு இல்லைங்களா. ஆனால் டியை விட ஈ கம்மியாக. ஓகேவா, என்ன சொல்லிட்டாங்க, டியை விட ஈ கம்மி. அப்போ ஈயும் போயிடுச்சு. அப்போ நமக்கு யார் வந்து அதிகம், டி தான் அதிகம். அப்போ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய டி தான் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. சியோட ரேட்டு 100 ரூபான்னு கொடுத்தாங்க. சியை விட ஏ வந்து கம்மின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பியை விட ஏ அதிகமாக. எப்படி பார்த்தாலும் பி கம்மியாக தான் இருந்திருக்க முடியும். அதனால் ஏ அதிகமாக இருக்கும். ஆனால் ஆப்வியஸாக சியை விட கம்மின்னு தெரிஞ்சு போச்சு. இவங்க 3 பேரை கம்பேர் பண்ணும்போது சி தான் அதிக ப்ரைஸ் ஆனதுனால இவங்க 2 பேரையும் நம்ம அடிச்சிட்டோம். அப்போ அடுத்த ரேஸில் சிடிஇ மட்டும்தான் இருந்தாங்க. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, சியோட விலையை விட இ வந்து அதிகம்னு சொல்லிட்டனால சியை விட்டுறோம். ஆனால் டியை விட இ கம்மியாக. ஓகேவா. அப்போ என்ன ஆயிடுச்சு, டி தான் இருக்கிறதுலே அதிகமான விலை வந்து வச்சுருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது லாஸ்ட் கொஷின். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் ஃபிகர் இன் த கிவன் சீக்வன்ஸ். கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்து வரும் படத்தை காண்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ட்ரையாங்கிள் இருக்குது இல்லைங்களா, இந்த ட்ரையாங்கிள் நம்பர் 1ன்னு எடுத்துக்குவோம். இதை வந்து ட்ரையாங்கிள் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இதை நம்ம 1ன்னு வச்சுக்குவோம், இதை நம்ம 2ன்னு வச்சுக்கலாம். அடுத்த டயக்ராமில் பாருங்களேன், இந்த கீழே இருந்த பேஸ் குச்சி மட்டும் காணாமல் போயிடுச்சு. அப்போ ட்ரையாங்கிள் 1ல் இருந்த பேஸ் குச்சி காணோம். என்ன பண்ணியாச்சு, ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட பேஸ் குச்சி எடுத்தாச்சு. அடுத்த படத்தில் செகண்ட் ட்ரையாங்கிளோட பேஸ் குச்சியும் தூக்கியாச்சு. அப்போ இதோட பேட்டர்ன் என்ன வருது, ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் இருக்க குச்சியை தூக்குறாங்க, அடுத்து செகண்ட் ட்ரையாங்கிள், அந்த பேட்டர்ன் வருதா. சரி, அடுத்து பார்க்கும்போது இங்கே ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய குச்சியும் செகண்ட் ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய அடிப்பக்கம், ரெண்டோட அடிப்பக்கத்தையும் தூக்கினதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபிகர் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ அடுத்து பாருங்களேன், இந்த சைடு வந்து போயிடுச்சு. நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணுவோம், அடுத்து இந்த சைடு தான் போகும், இது மட்டும் மிச்சம் வரும்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவை வந்து நம்ம பிக் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஆனால் நமக்கு என்னது, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிள், அடுத்து ஒரு ட்ரையாங்கிள், அடுத்து மறுபடியும் இன்னொரு ட்ரையாங்கிள், இப்படி தான் வந்து பேட்டர்ன் போயிட்டுருக்கு இல்லையா. அப்போது இந்த குச்சியை அவங்க தூக்கிட்டு மிச்சம் கொடுத்துருக்காங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணணும், மேலே இருந்த ட்ரையாங்கிளோட குச்சியை தானே எடுக்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த எக்ஸுங்கிற ஃபார்மேட் தான் நமக்கு வந்து நிற்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்படி இருந்த ட்ரையாங்கிள் இருந்தால் இந்த சைடு குச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த படம். அடுத்து சில பேர் என்ன பண்ணுவோம், அவசரப்பட்டு இந்த குச்சி எடுத்துகிட்டு இதுதான் ஆன்சராக வரும்னு சொல்லி நம்ம கொடுப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளுக்கு எடுத்தாச்சு. அப்போ அடுத்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு குச்சியை தானே நீக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த குச்சியை எடுத்துட்டா நமக்கு இதுதான் ஆன்சராக வரும். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.